மக்களே, ஏகப்பட்ட ஜனங்களே, இந்த ஏகப்பட்ட ஜனம் எங்கெங்கே இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஒன்று கண்ணகி நகர், என் பேர் செல்வம். எனக்கு இன்னொரு பேர் இருக்குது, டூமா செல்வம். சரிங்களா? கண்ணகி நகர் சென்னை 96 நான் இருக்கிறேன். இங்கே எங்கெங்கே ஏகப்பட்ட ஜனம் இருக்கிறாங்கன்றது எல்லாமே எனக்கு தெரியும். கண்ணகி நகர் 1, எயில் நகர் 1, செம்மஞ்சேரி பெரும்பாக்கம் 1, செம்மஞ்சேரி 1, பெரும்பாக்கம் 1, இந்த 4 தொகுதியில் தான் மக்கள் ஏகப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் இந்த ஏரியாவில் தான் இருக்கிறாங்க. மீதி இருக்கிற ஏரியா ஃபுல்லாக வந்து எல்லாம் கோடீஸ்வரம் தான். சரிங்களா? இந்த 4 ஏரியா போய் தான் எனக்கு தெரியும். எந்தெந்த ஊர்லேருந்து பாதிக்கப்பட்டு வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டு வந்தவங்க ரோட்டில் தூங்குங்க, பிளாட்ஃபாரத்தில் இருந்தவங்க, அதெல்லாம் எல்லாமே எனக்கு தெரியும். எனக்கு பாரிஸ்லேருந்து பிளாட்ஃபாரத்தில் தூங்குங்க எல்லாம் இங்கே தான் இருக்கிறாங்க. ஏழில் இருக்கிறாங்க. ஒரு செம்மஞ்சேரி, பெரும்பாக்கம், கண்ணகி நகர், எயில் நகர், இந்த தொகுதியில் தான் இருக்கிறாங்க. இந்த தொகுதியும் 4 தொகுதியே சொல்கிறோம், நல்லா கேட்டுங்க. இப்போ அண்ணன் வந்து ஜோசப் விஜய் அண்ணன் சிஎம் போஸ்டில் வந்துட்டார், உக்காந்துட்டார். அறிக்கையும் விட்டார், அறிக்கையும் இல்லை. எப்படி ஃபஸ்ட்டு அறிக்கை விட்டார் வந்து எப்படி விட்டாருனாக்கா, மக்கள் நல்லது பண்ணுறேன்னு விட்டார். இப்போ இருக்கிற சூழ்நிலைனாக்கா, நம்ம முன்னாள் முதலமைச்சர் என்ன பண்ணிக்கிறாரு, 10 கோடி ரூபா கடன் வாங்கி வச்சுட்டு போயிட்டுருக்கிறாரு. கஜனா பெட்டியே காலியாகுதான் வந்து. அதனால் வந்து அண்ணன் வந்து என்ன சொல்கிறாரு, நான் மக்களில் ஒருத்தராக வந்து பேசுகிறேன், நான் கட்சிக்காரனும் கிடையாது, எந்த இதுவும் கிடையாது, மக்களில் ஒருத்தராக வந்து உங்களும் சேர்ந்து கேட்குறேன். உங்களுக்கு ஓசம் நம்மளுக்கு அறிவுறுத்த பண்ணிட்டெல்லாம் ஒரு அறிக்கை உள்ளனாக்கா அந்த எல்லா வீடியோ வந்துடும். நான் தான் சொன்னேன், இப்போ சொல்கிறேன், அன்றைக்கே சொல்கிறேன், நான் ஜெயிலுக்கு போகிறதுக்கும் தயங்க மாட்டேன், சாப்பிட்றதுக்கும் தயங்க மாட்டேன். நான் இருந்தால் ஒரே மாதிரி தான் இருப்பேன். அதேமாதிரி அறிக்கை விடுவார். கொஞ்சம் டைம் கேட்குறாரு, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்றாரு. இந்த நம்மளுக்கு கொடுக்க அறிக்கைலாம் கண்டிப்பாக செய்வார். நம்ம என்னென்ன அறிக்கை ஒன்றுனாக்கா, மக்களுக்கு முக்கியமானது ரேஷன் கார்டுக்கு அப்புறம் ஓட்டு ஐடி அப்புறம் ஆதார் கார்டு இந்த 3த்துக்கு அப்புறம் தான் மீது பொருள் எல்லாமே. அதுக்கப்புறம் வாரிசு சர்டிஃபிகேட்டு, ஜாதி சர்டிஃபிகேட்டு, இதெல்லாம் வந்து மெயினான அட்டாச்சு நம்மளுக்கு. அப்புறம் தண்ணி வரி கட்டுற பாதி சர்டிஃபிகேட் வேணும். அப்புறம் நம்ம ஏரியாங்களுக்கு பணத்துக்கு கட்டுறப்ப வீட்டு வாடகை, இந்த ரசீதி நம்ம பெருமாள் இருக்கும். மற்றவங்க பெருமாள் இருக்கக்கூடாது. எல்லாருமே நம்ம பெருமாள் இருந்தால் தான் நம்மளுக்கு கவர்மெண்ட்லேருந்து என்னென்ன கொடுக்குறா, சிஎம் வந்து என்னென்ன அறிக்கை கொடுக்குறாரோ அதெல்லாம் நம்ம வாங்க முடியும். அப்படி இல்லைனாக்கா நம்மளுக்கு வந்து இல்லாதவங்க ஒருத்தரோட அந்த பைசா வந்து நம்மளுக்கு வராது. 21 வருஷமாக எதுவும் வந்து வாங்கலை. ஏன்னா ஒன்றா என்கிட்ட ரேஷன் கார்டு இல்லை, ஓட்டு ஐடி குண்டி வச்சுக்கின்னு, ஆதார் கார்டை வச்சுக்கின்னு, அதை வச்சுருந்தான் வந்து இது பண்ணி போயின்னுக்கிறேன். வந்து நான் ஓட்டுன்னு இதான் பண்ணுக்கிறேன். இந்தமாரி கட்சிலாம் வந்து காலி பண்ண வச்சுக்கோங்கள. அந்த அம்மா ரெட்டையில் ஆச்சு, அந்த அம்மா ஜெயலலிதா வந்தாங்களே ஆட்சி, நீங்கள் அந்த அம்மா போட்டு தள்ளிட்டு ஆட்சி ஆடினாங்களே, அவங்க கஜனாப்பள்ளி காலியாக வச்சுட்டா போனாங்க. எவ்வளோ கோடின்ற சொத்து அவங்களுக்கு, கோடிக்கணக்கில் சொத்து வச்சுருந்தாங்க. வந்து அவங்க பணமே வந்து அவங்க அண்ணன் பொண்ணு தீபா வந்து இது பண்ணும்போது அவங்களும் மிரட்டி, அவங்களும் ஒரு பயமுறுத்தி, அவங்களும் வந்து வெளியே தைச்சி விட்டாங்க. வந்து அப்புறம் கௌதமி வார்த்தை விட்டுது, திருப்பி விசாரணைக்கு வரணும், கோர்ட்டுக்கு அது விட்டு அதையும் வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க. அப்புறம் இதேமாரி தாங்க. அப்போ நாடு எப்போ தான் முன்னேற வந்தோம். அப்போ நம்ம அண்ணன் விஜயனை வந்து சிஎம்மாக இருக்கும். இந்த எம்ஜிஆர் காலத்தில் எப்படி அவர் படம் நடிச்சு எப்படி எம்ஜிஆர் சாகும்போது தான் 3 வயசு எனக்கு. அப்போதுலேருந்து சாகும்போது தான் நான் பார்ப்பேன் டிவியில், அந்த சின்ன வயசுலேயே. இந்தமாரி நம்ம அண்ணன் விஜயனை ஜோசப் விஜயனை வந்து கண்டிப்பாக வந்து பொண்ணு வாழணும்னு ஆசைப்படுவார். 5 ஆட்சி எல்லாத்துலேயும் ஃபுல்லாக இவங்க இது அவங்க எல்லாத்தையும் சுரண்டுற வரைக்கும் நம்ம இவங்களை விடக்கூடாது. வந்து இவங்க 3 பேரையும் வந்து இவங்களை ஃபஸ்ட்டு முக ஸ்டாலின் சார், 2வது எடப்பாடி சார், 3வது இவங்க 2 பேர் தான் நம்மளுக்கு தேவை. மீதி பேரெலாம் நம்மளுக்கு தேவை கிடையாது. 2 கட்சி தான். நம்ம சித்த ஒரு பாடத்துக்கு நம்ம அண்ணன் கடவுளாக பார்த்து நம்ம அண்ணன் விட்டுக்கிறாரா விஜய் அண்ணன், அது ஒரு ரொம்ப சந்தோஷம். படிக்க தெரிஞ்சுக்கோ எல்லாமே செல்லில் பார்த்துருப்பீங்க. படிக்க தெரியாமல் ஏகப்பட்ட பேர் கொஞ்சம் பேர் இருப்பானுங்க, ஒரு 4 பேர் வச்சுருப்பாங்க. அந்த படிக்க தர எப்படி நமக்கு தெரிய வைக்கிறது, அதுதான் நான் ஒருத்தரங்க அவங்களாம் தெரிய வைக்கிறதுக்கு அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் எல்லோரும் ஷேர் பண்ணி விட்டு நம்ம இந்த கட்சியில் இருக்கிற டிவி கட்சியில் இருக்கிறவங்களுக்கு, தொண்டர்களுக்கு, கட்சிக்காரர், எம்எல்ஏ, எம்பி அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். எம்பி ஆகல, இன்னும் எம்எல்ஏ மட்டும் தான் ஆகிறாங்க. எம்பி வந்து இன்னொரு 3 வருஷம் ஆகும், 3 வருஷமோ 2 வருஷமாக ஆகும்.
அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இது வந்து நம்ம இந்த 4 தொகுதி தான் நம்மளுக்கு வந்து முக்கியம். ஏழைப்பாட்ட ஜனங்க வந்து இங்கே தான் இருக்கிறாங்க. வேறு எங்கேயுமே கிடையாது. இந்த இடத்துல எல்லாமே சந்தோஷமா தான் இருக்கிறாங்க. நீலாங்கரை, பீச்சு ஓரம் எல்லாம் வந்து ஈசாரில் எல்லாமே சந்தோஷமா தான் இருக்கிறாங்க. இந்த ஏழைப்பாட்ட மக்கள் எங்கே இருக்கிறாங்கனாக்கா இங்கே தான். இந்த 4 தொகுதி தான். செம்மஞ்சேரி 1, எழில்நகர் 1, பெரும்பாக்கம், செம்மஞ்சேரி. இந்த 4 தொகுதியில் தான் இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்க. நான் விஜயனா, சிஎம்னா, எங்கள் அண்ணனா தம்பியாக நினச்சி சொல்லிக்கிறாங்க. உங்கள் அண்ணனா நினச்சி இந்த இதுவை நான் கேட்குறேன். எங்களுக்கு தேவை மெயின் எனக்கு வந்து ரேஷன் கார்டு இல்லை. எனக்கு மெயின் ரேஷன் கார்டு வந்து நீங்கள் அறிக்கை விடணும். செல்வா அப்பா பேர் அடிச்சினேன். என் வீட்டில் 10,256, சென்னை 96. சரிங்களா? இந்த இடத்துல வந்து மெயினாக ஏகப்பட்ட பேர் ரேஷன் கார்டு இல்லை. நீங்கள் ரேஷன் கார்டு அறிக்கை ஃபஸ்ட்டு நீங்கள் அறிக்கை விட்டால் தான் நாங்கள் ரேஷன் கார்டை வச்சு நீங்கள் அறிக்கை விட்ற காசெல்லாம் நாங்கள் போய் ரேஷன் கார்டில் போய் வாங்க முடியும். அப்படி இல்லையா, ரேஷன் கார்டில் ஒரு ரேஷன் கார்டையும் நான் வீடியோ எடுத்து போட்டு அவங்க வேறு தனியாக கார்டு வந்து அனுப்பிச்சி விடுவோம். வந்து இல்லை. எல்லோரும் ரொம்ப நன்றி.